Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from rupees 29 lakhs onwards. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்று நம்முடைய சென்னை வதர்மன் அஜித்குமார் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வங்கக்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் வந்து மோந்தா புயலா உருவாகி இருக்கு சார். இந்த மோந்தா புயல் வந்து கடும் புயலா வந்து வலுப்பெறுமா சார்? மோந்தா புயல் பாத்தீங்கன்னா தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நமக்கு இது வந்து எப்படி நம்மளை விட்டு தள்ளி தான் போகுது. பட் அந்த நம்ம வெஸ்டர்ன் பேண்ட்ஸ் சொல்லுவோம், அந்த மோந்தா புயலுடைய அந்த கோர் மழை மேகங்கள் நமக்கு சென்னைக்கு அருகே இப்போ விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதோடைய ரேஞ்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோடைய தாக்கம் வந்து இன்னைக்கு இரவு ஒரு நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நமக்கு இதோடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா நமக்கு இது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். சப்போஸ் இந்த புயல் வந்து வலு பெற்றா எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து அடுத்த 24 மணி நேரத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு? புயல் வலுப்பெறும் பட்சத்தில் நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் நார்த் சைடு நம்ம கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி இந்த தாலுக்குல நமக்கு வந்து ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஸ்க்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான அமைப்புல தான் இந்த புயல் போகுது. ஸோ அந்த மாவட்டம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். மற்ற மாவட்டங்களுக்கு நமக்கு ஒரு மாடரேட் டு ஹெவி ரெயின்ஸ், அங்கங்கே நமக்கு ஒரு சில இடங்கள் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இது வலுப்பெறும் போது பாத்தீங்கன்னா அது ஆந்திரா கரையை ஒட்டி இருக்கு. இப்போ வந்து புயல் சின்னமா இருக்கு. ஒரு தீவிர புயல் சின்னமா அது தீவிர புயலா வரும்போது வந்து ஆந்திர கடற்கரையை ஒட்டி இருக்கு. ஸோ அதனால நமக்கு தாக்கம் வந்து பெருசா அப்படி இதுல இருந்து இருக்காது. மழை இருக்கு, கண்டிப்பா வந்து மழை இருக்கு. இப்போ மழையை பொறுத்த வரைக்கும் சென்னையில அதிகமா இருக்குமா, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதுல மட்டும் மழை அதிகமா இருக்குமா சார்? மழையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல மழை அதிகமா இருக்கும். சென்னையில் நமக்கு ஒரு மாடரேட்டும், ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இன்டென்சிட்டி வந்து நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகரிக்கும், கொஞ்சம் கம்மியாகும். இந்த மேற்கு அந்த பேண்ட்ஸ் வந்து நம்ம மேல எப்படி விழுது அதை பொறுத்து தான் நமக்கு இந்த மழை இருக்கும். பேண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒட்டி இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வரும் மணி நேரங்கள்ல அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் மறுபடியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த புயல் எப்போ கரை கடக்கும் எதிர்பார்க்கப்படுது சார்? ஸோ இந்த புயல் பாத்தீங்கன்னா நமக்கு டியூஸ்டே நைட் ஆர் வெனஸ்டே மார்னிங் வந்து நமக்கு இது கரை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து கலிங்கப்பட்டினத்துக்கு அருகே வந்து கரை கடக்க வாய்ப்பு இருக்கு. மச்சிலிப்பட்டினம் அண்ட் கலிங்கப்பட்டினத்துக்கு நடுவில் வந்து நமக்கு கரை கடக்க வாய்ப்பு இருக்கு. தீவிர புயலா கரையை கடக்கும் சொல்றாங்க. பட் ஆனா நம்ம அதை பார்க்கணும், தீவிர புயலா இருக்கலாம், ஒரு நார்மல் புயலாவே நமக்கு கரையை கடக்கும். இப்போ கரை கடக்கும் போது எந்த அளவுக்கு மழை பெய்யும், எந்த அளவுக்கு சார் காற்று வீசும்? ஸோ கரையை கடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த புயல் எங்க கரையை கடக்குதோ அதற்கு தெற்கு பகுதியில தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த பேண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த காற்று முறிவு, இந்த புயல்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த புயல்ல காற்று முறிவு அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு சென்னைக்கே மழை பெய்யுது. ஏன்னா புயல் வந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ அங்கிருந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மழைலாம் வராது. ஸோ நமக்கு பேட்டி புயலை நம்ம பார்த்துருப்போம். மிக அருகே சென்று நமக்கு மழை கொடுக்காத புயல்கள்லாம் நிறைய இருக்கு. மிக அருகில் சென்று மழை கொடுத்ததும் இருக்கு, மிச்சாங்க நம்ம பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி. அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காற்று முறிவு அதிகமா இருக்கிறதுனால அந்த மழை மேகங்கள் அந்த மையப்பகுதியிலிருந்து தள்ளி இருக்கு. மையப்பகுதியிலிருந்து 100-150 கிலோமீட்டர் இந்த மழை மேகங்களே தள்ளி இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இப்போ இவ்வளவு மழை பெய்யுது. கரையை கடக்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கரை கடக்கும் தெற்கு பகுதி, காவாலி, நெல்லூர் இந்த பெல்ட்ல நமக்கு மழை இருக்கும். காற்று பாதிப்பு பெருசா இருக்காது. 30 to 40 கிலோமீட்டர்ஸ் இந்த ரேஞ்சில நமக்கு காற்று இருக்கும். இது ஒரு காற்றை கொடுக்கக்கூடிய புயல் பெருசா கிடையாது. காற்று டேமேஜஸ் பெருசா இருக்காது. மழையை கொடுக்கக்கூடிய நல்ல மழை, நிறைய போற இடங்கள்ல நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இது இருக்கு. இப்ப நீங்க புயல் வந்து அந்த மாவட்டங்கள் வந்து அதிகமா மழை கொடுக்கும்னு சொன்னீங்க இல்லையா சார்? இப்ப அந்த இடத்துல வந்து வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா அந்த தென் ஆந்திர பகுதிகள் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபிளாஷ் ஃபிளட்டிங் அந்த மாதிரி, வாட்டர் லாகிங் அந்த மாதிரியான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 24 ஹவர்ஸ் to 48 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு 10 சென்டிமீட்டரோ 15 சென்டிமீட்டரோ அதுக்கு மேலே நமக்கு வந்து அந்த பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு அதிகமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நமக்கு இந்த குமரிப்பூண்டி, பொன்னேரி, புலிக்கெட்டு ஏரி பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹெவி ரெயின்ஸ்க்கான சான்சஸ் வந்து. இப்ப புயல் வந்து மசிலிப்பட்டினம் அப்புறம் காக்கிநாடா இதே புயல் கரை கடக்கும் சொல்லியிருக்கீங்க சார். இப்ப அங்க கரை கடக்கும் போது சென்னையில ஏதாச்சும் மழைகள் பெய்ய வாய்ப்புகள் இருக்கா? திருவள்ளூர்ல மழைகள் பெய்ய வாய்ப்புகள் இருக்கா அங்க கரையை கடக்கும் போது? இல்ல, அங்க கரையை கடக்கும் போது நமக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. டைரக்டா நமக்கு ரெயின்ஸ் இருக்காது. நாளையோட நமக்கு கம்மியாயிடும். ஆங்காங்கே நமக்கு ஒரு ஐசோலேட்டட் இருக்கும். இந்த புயல் என்ன பண்ணணும்னா அங்க போனோடனே இந்த காற்று வந்து ஈர்க்கும். புயல் வந்து பொதுவே எல்லா டைரக்ஷன்லும் காற்று ஈர்க்கும். அந்த காற்று ஈர்ப்பின் காரணமாக நமக்கு இந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நமக்கு வந்து மேற்கு திசையில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு மழை மேகங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். லைனா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பெரிய மழை கொடுக்காது, ஒரு ட்ரிசில் அந்த மாதிரி இல்ல வந்து கிளவுடியாவே இருக்கலாம். வெதர் வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு க்ளூமியா இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு க்ளூமி வெதர் வந்து நமக்கு பாசிபிள். இப்ப சென்னைக்கும் அந்த புயல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? சென்னைக்கும் அந்த புயலுக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம 11:30 update வரைக்கும் பார்த்தோம்னா 490 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அது சென்னையை ஒட்டி நமக்கு அந்த
மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்தது. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு திசை நம்மளை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் வந்து நம்மளை பார்த்து நம்மளுடைய சென்னை உடைய லாட்டிடியூட் கிட்ட வந்து நமக்கு வந்துட்டு இருந்து, இனிமே வந்து நம்ம சென்னையில இருந்து அது வந்து தள்ளி போகாது, விலகி போகாது. ஓகே சார், இதனால வந்து மீனவர்கள் கடலுக்கு போகலாமா வேண்டாவா, அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நாளைக்கு வந்து கடல் சீற்றமாக இருக்கும். ஸோ கடலுக்கு போகாம இருக்கிறது நல்லது. 2 to 3 நாட்கள் வந்து தமிழக மீனவர்கள் போகாம இருக்கிறது நல்லது. ஆந்திர மீனவர்கள் ஒரு 3-4 டேஸே வந்து அவங்க கண்டிப்பா வந்து கேரளா இருக்கணும், கடலுக்கு போகிறது அவாய்ட் பண்ணணும். இதனால பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமா இல்ல எப்படி சார்? இதுல வந்து நமக்கு பெருசா ஒரு ரேஞ்ச் இல்ல, மாடரேட் டு ஹெவி ரேஞ்ச் இருக்கு. பள்ளிகள் அது அவங்களோட கலெக்டர் எப்படி டிசைட் பண்றாங்களோ அதை பொறுத்து இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். சென்னை மற்ற மாவட்டங்களில் ஓரளவுக்கு நமக்கு மேனேஜபிளான ரேஞ்ச் தான் இது. ஸோ அது அவங்களோட பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் படி எப்படின்றத பார்த்து அவங்க விடலாம். ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 2015 வந்த வெள்ளம் மாதிரி அடி சென்னைக்கு வந்துருமோ அப்படி பயந்துட்டு இருக்காங்க சார். உங்களோட கருத்து என்ன சார் இதுல? ஸோ எல்லா வருஷமே நமக்கு அந்த மாதிரி இருக்காது. வடகிழக்கு பருவமழை நமக்கு பல வருஷங்கள் நமக்கு வந்து அதிக மழை கொடுத்த வருஷங்கள் இருக்கு, பெருசா வந்து வெள்ளம் வராத வருஷங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிஸ்டம் வந்து ஒரே டைம்ல ஒரு 24 hours 48 ஹவர்ஸ்ல ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அதிகமா மழை கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் மாதிரி வந்தது. அப்படின்ற போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு புயல் நம்மளை விட்டு விலகி போகுது. இது அக்டோபர்ல தான் இருக்கும். நவம்பர் தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையோட ஒரு பீக் பீரியட்ன்றதே நவம்பர் தான். ஸோ இந்த நவம்பர் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு 1 வீக் கொஞ்சம் மழை இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்ல நமக்கு மீண்டும் வந்து மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பேக் டு பேக் மறுபடியும் நமக்கு காற்றழுத்த நிலை புயல்கள் வந்து இன்னும் நவம்பர் செகண்ட் வீக் அப்புறம் வந்து வாய்ப்பு திரும்பி உருவாகுன்றீங்க. 1 வீக் கழிச்சு சொல்றீங்களா சார்? ஆமா, இப்போ ஒரு பிரேக் இருக்கும். இப்போ நமக்கு வந்து மேடன் ஜூலை ஆக்சிலேஷன் ஒரு அலை இருக்கு. ஸோ அந்த அலை வந்து வந்துட்டு போனதுக்கு பிறகுதான எஃபெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 காற்றழுத்த நிலை வந்தது. ஸோ இது போயிட்டு நெக்ஸ்ட் இந்த அலை வந்து திரும்பி நம்ம இந்திய பெருங்கடலுக்கு நவம்பர் 15 அப்புறம் நமக்கு மீண்டும் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த அலைஸா நமக்கு வந்து இந்தியன் ஓஷனுக்கு வரும்போது அடுத்து நமக்கு மீண்டும் வந்து காற்றழுத்த நிலை வந்து நமக்கு தென்சீன கடல் பகுதியிலிருந்து நமக்கு பேக் டு பேக் வந்து நமக்கு வராது. அதுவும் வந்து புயலா உருவாகுமா இல்ல காற்று தாழ்வு மண்டலமா உருவாகி அப்படியே போயிடுமா சார்? புயல்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது பக்கத்துல வரும்போது நம்ம என்னன்னு சொல்ல முடியும். காற்றழுத்த நிலை ஒரு புயலுக்கு வந்து மீண்டும் நமக்கு புயலுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நவம்பர் தான் நமக்கு எப்பயுமே புயல் பார்க்கும்போது நமக்கு நவம்பர் தான் நமக்கு கிளைமேட்டாலஜி படி நவம்பர்ல வந்து புயல் இருக்கும். டிசம்பர்லயும் இருக்கும். டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழகத்தை அருகே வரக்கூடிய புயல்கள்லாம் அதிகமா நமக்கு டிசம்பர்ல அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா எண்ணெயும் மாதிரி இந்த வடகிழக்கு பருவமழையில் நமக்கு வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழை நவம்பர் செகண்ட் வீக் ஆரம்பிக்கும் சொல்லிருந்தீங்க சார். அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் சொல்ல முடியுமா சார்? ஸோ ஜென்ரலி நம்ம என்னென்ன பண்ணலாம், அது மாதிரி பவர் கட் இருக்கலாம். ஸோ அதிக மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரியான பொருள்லாம் வாங்கி பார்த்துக்கலாம். ஸ்டாக்அப் ரொம்ப ஸ்டாக்அப் பண்ணாம என்ன டியூரேஷன் சொல்லியிருக்காங்களோ சில டைம் வந்து எல்லாரும் வந்து போய் சடனா போய் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பயம். ஸோ அந்த மாதிரி பயப்பட தேவையில்ல. அந்த அவங்க சொல்லுவாங்க அலர்ட்ஸ் வந்து இப்படி 1 டே ஈவெண்ட்டா இல்லை 2 டே ஈவெண்ட்டா அதை பொறுத்து இவங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். எங்கெங்க தண்ணி தேங்கக்கூடிய இடம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து அந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க ஆல்ரெடி மோட்டர் பம்ப் வச்சு பம்ப் பண்றதுக்கான நடவடிக்கை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வாட்டர் லாகிங் எப்பயுமே யூஸ்வலா வரக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல வந்து எடுக்கிறது நல்லது. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோந்தா புயலோட தாக்கம் வந்து வட சென்னையில வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மழை பெய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூற்று உண்மையா சார்? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அதோட மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ வட சென்னை அப்புறம் அந்த நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டோட நார்த்து அதுக்கு ஒரு சவுத்துல வந்து நமக்கு மழை கம்மியா தான் இருக்கும். ஏன்னா புயல் வந்து நமக்கு வடமேற்கு திசையில் நகர்றதுனால நமக்கு வந்து சென்னைக்கு நார்த்ல தான் புயல் நகரப்போகுது. சென்னைக்கு ஈஸ்ட்ல இருக்கு. இப்போ சென்னைக்கு நார்த்ல தான் நகரப்போகுது. அதனால வந்து சவுத் சென்னைக்கு வந்து பெருசா வந்து ரேஞ்ச் இருக்காது. இந்த மழை மேகங்கள் வந்து விழுறதே வந்து சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான் மெயினா விழுது. அதுக்கப்புறம் இதர காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நமக்கு லைட் டு மாடரேட் ரெயின்ஸ் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.